அனைவருக்கும் வணக்கம். நான் அமுதா, உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ்.என்.எஸ். கல்வியியல் கல்லூரி கோவை. இன்னைக்கு நம்ம கல்வி உளவியல் அப்படிங்கிற பாடப்பகுதியில் 2வது அலகுல கவனம், புலன்காட்சி, நினைவு அப்படிங்கிற தலைப்பை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் புலன்காட்சி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தலைப்பு. புலன்காட்சின்னா என்ன? புலன் உணர்வுகளுக்கு பொருள் அறியறதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், புலன்காட்சின்னு சொல்கிறோம். அந்த புலன்காட்சி தொடர்பான விதிகள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். புலன்காட்சி தொடர்பான விதிகளை நம்ம 5 வகையாக பிரிக்கலாம். முழுமை காட்சி விதி, அண்மை விதி, ஒப்புடைமை விதி, மூட்ட விதி, தொடர்ச்சி விதி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் முழுமை காட்சி விதி அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். முழுசா எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கறதுக்கு பேர் தான் முழுமை காட்சி விதி. இதை நம்ம கெஸ்டால்ட்னு நம்ம சொல்லலாம், கெஸ்டால்ட் விதின்னு நம்ம சொல்லலாம். கெஸ்டால்ட் அப்படின்ற ஜெர்மானி சொல்லுக்கு முழுமை அப்படிங்கிறதா பொருள். இப்போ நம்ம இந்த உதாரணத்துக்கு இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தை பார்த்தா நமக்கு என்ன தெரியுது? ஒரு முகத்தோட உருவம் தெரியுது. இந்த முகத்தோட உருவம் இல்லாமல் வெறும் இதை மட்டும் பார்த்தா நமக்கு என்ன தெரியும்? ஒரு ஆப்ஷனுக்குள்ள ஒரு ரெக்டாங்கிள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இதை மட்டும் பார்த்தா என்ன தெரியும்? 2 முக்கோணம் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியும். இது இல்லாமல் நம்ம முழுமையாக பார்த்தாதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? முகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் முழுமை காட்சி விதியில சொல்றாங்க. பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக கண்டு கேட்டு புரிந்து உணரணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒருத்தர் சைக்கிள் ஓட்டுறாருன்னு சொல்லும்பொழுது நம்ம சைக்கிளை தனியா ஓட்டுறவங்க தனியாக நம்ம பிரிச்சு பார்க்க முடியுமா? முடியாது. இதைத்தான் முழுமை காட்சி விதின்னு சொல்றாங்க. முழுமையா எந்த ஒரு கருத்தையும் புரிஞ்சு பார்க்கறதுக்கு பேர் முழுமை காட்சி விதி. சரிங்களா? 2வது நம்ம பார்க்கக்கூடியது அண்மை விதி. அண்மை விதியில என்னன்னா, அண்மையில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு இடையான தொடர்புகளை வச்சு விதிக்கக்கூடியதுதான் அண்மை விதி அப்படின்னு நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த கோடுகள் ஒரு குறிப்பிட்ட தூர இடைவெளியில் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்குள்ள 3 கோடுகளா இருக்குது. அண்மை இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அதோட வடிவத்தையோ அல்லது அந்த குழுவையோ நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு ஒரு கல்யாண மண்டபம்னு வச்சுக்கலாம். கல்யாண மண்டபத்துல ஒரு கேங்கா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கும்போது என்ன சொல்லுவோம்? ஆண்கள் எல்லாரும் ஒரு குழுவா இருக்காங்க, பெண்கள் எல்லாரும் ஒரு குழுவா இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அண்மையில இருக்கக்கூடியவங்களை வச்சு அது ஒரு குழுவா நம்ம பார்க்கறது தான் அண்மை விதி அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா ஒப்புடைமை விதி. ஒப்புடைமையில கம்பேர் பண்ணி பார்க்கறது. இப்ப இதுல பாத்தீங்களா, முக்கோணம் தனியா இருக்குது, வட்டம் தனியா இருக்குது, செவ்வகமும் தனியா இருக்குது. இதை நம்ம இந்த ஆர்டர்ல எழுதாம முக்கோணம், செவ்வகம், வட்டம் ஆர்டர்ல எழுதினாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? இதை ஒரு குறிப்பிட்ட வடிவத்தின் அடிப்படையில் நம்ம இது பிரிப்போம். இதெல்லாம் முக்கோணங்கள், இதெல்லாம் வட்டங்கள், இது எல்லாமே சதுரங்கள், செவ்வகங்கள், சதுரங்கள் சொல்லிட்டு அதுக்கான பண்புகளின் அடிப்படையில் நம்ம அதை என்ன பண்ணுவோம்? ஒப்புமைப்படுத்தி பார்க்கறதுக்கு பேர் தான் ஒப்புடைமை விதி. இதை நம்ம புலன்காட்சியோட 3வது விதியா நம்ம சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூட்ட விதி. மூட்ட விதினா வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இதை பார்த்தா நமக்கு என்ன தெரியுது? ஒரு முக்கோணமா ஒரு படம் தெரியுது. ஆனா இந்த ஒவ்வொரு கோடுகளுக்கு நடுவில் இணைப்பு கிடையாது. எல்லா கோடுகளும் தனித்தனியாக தான் இருக்குது. இங்கே இணைப்பு இல்லை, இங்கே இணைப்பு இல்லை, இங்கே இணைப்பு இல்லை. ஆனால் நம்ம பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? ஒரு முக்கோண வடிவத்தை கொடுக்குது. இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? கூட்ட விதி அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்மளுடைய கண் பார்வையில ஏற்படக்கூடிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கிறது கூட நம்ம சரியாக படிக்கணும். இதெல்லாம் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்ட விதியின் அடிப்படையில் தான். விடை திருத்துறது, இப்போ பத்திரிகை ஆஃபீஸ் வந்துட்டு விடை திருத்துபவரா அல்லது எழுத்தாளராக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மூட்ட விதியின் அடிப்படையில் தான் கருத்துக்கள் புரிய வைக்கும். எழுத்துக்களே தவறான வடிவத்தை நம்மளுக்கு காட்டும், சில நேரம் சரியான வடிவத்தை காட்டும். இந்த மூட்ட விதியின் அடிப்படையில் தான் இது என்ன பண்ணுது? நிகழ்வு. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது தொடர்ச்சி விதி. தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாக இருக்கட்டும், சொல்லாக இருக்கட்டும், அல்லது ஒரு சின்ன டாட்டா கூட தொடர்ச்சியாக நம்ம வைக்கும்போது அதில் தொடர்ச்சி தான் நம்மளுக்கு தெரியும். ட்ரெயினில் நம்ம போயிருந்தோம்னா தெரியும், தண்டவாளம் தொடர்ந்து தான் போயிருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் அது நம்மளுக்கு எந்த இடத்துல வளர்ந்தாலுமே தொடர்ச்சி விதியின் காரணமாக அது ஒரு உருவத்தை ஏற்படுது, ஒரு பிம்பத்தை தான் ஏற்படுது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தொடர்ச்சி விதின்னு சொல்கிறோம். இன்னும் நல்ல எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லணும்னா தொலைக்காட்சி. தொலைக்காட்சியில் ஒவ்வொரு காட்சியும் தனித்தனியாக கட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறாங்க? எடுத்து சேர்க்குறாங்க. தொடர்ச்சியின்